இந்த நாளிலும் தொடர்ந்து தேவனுடைய வரங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய கிருபையாலே ஆவிக்குரிய வரங்களில் நாம் இன்னும் பெருக போகிறோம். விசேஷித்த விதமாக உங்களோடு கூட அந்நிய பாஷை வரத்தை குறித்து நான் ஆரம்பித்திருந்தேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்நிய பாஷை வரத்தினாலே எப்படி ஆண்டவரை ஆராதிக்க முடியும் என்பதை நாம் பார்த்தோம். அந்நிய பாஷை எதற்காக தேவை, அந்நிய பாஷையினுடைய அவசியம் என்ன என்பதை குறித்து நாம் தொடர்ந்து இன்றைக்கு பார்த்து அந்நிய பாஷையினுடைய வியாக்கியான வரம், அடுத்த வரத்தை குறித்து உங்களோடு கூட இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். அதுக்கு பிறகு தீர்க்க தரிசன வரத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லையா? நேற்று தினத்திலே ஆண்டவருடைய கிருபையினாலே அந்நிய பாஷையிலே ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொன்ன அந்த ஆவியோடு பாடுகிறதை குறித்து நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறத குறித்து கொஞ்சம் நம்ம பார்க்கலாமா? நம்முடைய ஜெபம் யார் மூலமாக இயக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஜெபம் பரிசுத்த ஆவியினாலே இயக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கலாமா? இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஆவியில விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8 அதிகாரம் 26 வசனத்திலே நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளை, சில வேளைகளிலே நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாத போது நம்ம ஆண்டவரிடத்திலே நம்ம பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சுட்டு ஆவியானவர் நமக்குள்ள இருந்து செயல்பட வைக்க வேண்டும். ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பிதாவை நோக்கி பிதாவின் சித்தத்தின்படி ஜெபிக்க வைப்பார். நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவர் என்று இங்கே ரோமர் 8:26 சொல்கிறது. நாம் பலவீன பாண்டங்கள் தான். நம்முடைய அறிவும் நாம் புரிந்து கொள்ளுகிறதிலும் ரொம்ப குறைவுள்ளது. தேவ சித்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாத போது ஆவியானவர்கிட்ட கொடுத்துடணும். ஆவியானவரே, இப்போ நான் ஜெபிக்க போகிறேன், நான் எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியல, நீங்கள் என் மூலமாக ஜெபம் பண்ணுங்கப்பான்னு சொன்னால் ஆவியானவர் உங்கள் மூலமாய் ஜெபிப்பார். எந்த வேலைக்கு செல்ல வேண்டும், எந்த கோர்ஸை நான் படிக்க வேண்டும், இவங்களை திருமணம் பண்ணலாமா திருமணம் பண்ண வேண்டாமா, இந்த லோன் எடுக்கலாமா வேண்டாமா, இந்த கார் வாங்கலாமா வேண்டாமா, இந்த வீடு தான் கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறாரா, ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம கேட்கணும்னு சொன்னால் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களுடைய ஜெபத்தை பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொண்டு அவர் பிதாவை நோக்கி போராடி ஜெபிக்க வைப்பார். ஆவியானவர் ஜெபிக்க வைப்பார். உங்களுக்கு விரோதமாய் பிசாசு பயங்கரமான வல்லமைகளை கொண்டு வந்து, பில்லிசூனியங்களை கொண்டு வந்து அவன் நிற்கிறான். மந்திரவாதிகள் எழும்பி இருக்கிறார்கள். எப்படி ஜெபிப்பது? ஆவியில நிரம்பி ஜெபித்து பாருங்க. ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கிரியைகளையும் கர்த்தர் அழித்து போடுவார். ஒரு விஷய 40 நாட்கள் உபவாச ஜெபம். அந்த உபவாச ஜெபத்தினுடைய கடைசி நாளிலே ஆண்டவர் அந்நிய பாஷையிலேயே ஜெபிக்க வைத்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்நிய பாஷையிலேயே ஏதோ ஒன்று ஆண்டவர் நாவை பொறுப்பெடுத்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டோம். அந்த 40வது நாளில் நாங்கள் எல்லாருக்கும் உணவை சமைத்து, அதாவது இந்த அரிசி கஞ்சி சொல்லுவாங்கல்ல, பிரியாணி கஞ்சி, அதை நாங்கள் செய்து எல்லாருக்கும் பரிமாறிவிட்டு பயங்கர டயர்டாக வீட்டுக்கு வருகிறோம். அந்நிய பாஷையிலேயே நாங்கள் பேசிக்கிட்டே இருந்ததுனால எங்களுக்குள்ள அந்த அந்நிய பாஷை ஒரு மெஷின் மாதிரி, ஒரு என்ஜின் மாதிரி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் வீட்டுக்கு வருகிறோம். எங்கள் வீட்டு வாசப்படியில் 4 எலி செத்து கிடந்துச்சு. 2 பெரிய எலி, 2 சுண்டெலி செத்து கிடந்துச்சு. உள்ள வரும்போதே ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை நான் வாய்க்காதே போக பண்ணியிருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்றீங்களா? ஆண்டவர் சொன்னான், உனக்கு விரோதமான கிரியைகளை அழிக்க நான் உனக்காக வேண்டுதல் செய்தேன்.
அப்போதான் எனக்கு புரிந்தது, என்னுடைய பாஷையை கர்த்தர் ஒரு யுத்த பாஷையாய் அவர் வைத்தார். அவர் மாற்றினதை உணர்ந்தேன். நீங்க மோகன் சி லாசரஸ் அண்ணன் அவங்க தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, இப்பொழுது எல்லா விதமான மந்திர சக்திகளுக்கு விரோதமாய் நம்ம ஜெபிக்கலான்னு சொல்லி அவங்க சொல்லி லீட் பண்ணும் போது நீங்க பார்த்துருக்கிறீங்களா, அவங்களுடைய அந்நிய பாஷை வித்தியாசமாய் மாறும். ஜனங்களை பில்டு பண்றதுக்காக ஆண்டவர் பேசுகிற அந்த அந்நிய பாஷை அது ஒரு கம்ஃபர்டிங்கா இருக்கும், அதுல ஒரு அன்பு நம்மளால உணர முடியும். ஆனா அந்த சத்துருக்கு விரோதமாய் பேசும்போது, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை அறி ஓடுகிறது என்பதை சீஷர்கள் சொன்னார்கள். அப்பொழுது இயேசு என்ன செய்தார் தெரியுமா? பிசாசு மின்னலை போல விழுகிறத நான் பார்த்தேன், உங்களுக்கு பிசாசு துரத்துற அதிகாரம் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு 21ஆம் வசனத்திலே ஒரு காரியம் இயேசு சாமி செய்ததாக போட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களிகூர்ந்து, லூக்கா 10:21 எழுதப்பட்டிருக்கிறது, அந்த வேளையிலே இயேசு ஆவியிலே களிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி ஆவியிலே களிகூர்ந்து. ஆவியிலே களிகூர்ந்து என்றால் என்ன? How did he rejoice in the spirit? அவர் ஆவியிலே களிகூர்ந்து என்று சொல்லும்போது நான் விசுவாசிக்கிறேன், கண்டிப்பா அவர் ஒரு அந்நிய பாஷையில் ஆவியில நிரம்பி அவர் ஆவியில நிரம்பி களி கூர்ந்திருப்பார். அவர் அந்நிய பாஷையிலே களி கூர்ந்திருப்பார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் ஆக்கினைகளை எல்லாம் அகற்றுகிறேன், நீ ஆவியிலே களி கூற வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அப்ப நம்முடைய ஜெப பாஷையில அந்நிய பாஷை ரொம்ப அவசியம். கருத்தோடு ஜெபிக்கிறதுக்கும் நமக்கு தெரியணும், ஆவியில ஜெபிக்கிறதுக்கும் நமக்கு தெரியணும். ஆவியில ஜெபிக்கிற ஜெபத்தை பிசாசு புரிய முடியாது. பிசாசுக்கு அந்நிய பாஷை புரியாது. நீங்க தமிழ்ல பேசுனீங்கன்னா பிசாசுக்கு புரியும், எந்த மொழியில பேசினாலும் பிசாசுக்கு புரியும். ஆனா தேவனோடு ரகசியத்தை பேசுகிற அந்நிய பாஷை பிசாசுக்கு புரியாது. பிசாசை துரத்தும் போது நான் பார்த்திருக்கிறேன், அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பித்து அது சொல்லும், வேண்டாம், ஜெபிக்காதீங்க, 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 பேசாதீங்கன்னு சொல்லும். ஏன்? அந்த அந்நிய பாஷை தேவனோடு உள்ள ரகசியம். பிரியமானவர்களே, ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்நிய பாஷை உங்களுக்கு கட்டாயம் தேவை அல்லவா? கிஃப்ட் ஆஃப் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு அந்த அந்நிய பாஷை வேணும் ஆண்டவரே. தேவ பிள்ளையே, நீங்கள் என்ன கோர்ஸ் படிச்சிருக்கீங்க, என்ன டிகிரி வாங்கியிருக்கிறீங்க, என்ன மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கீங்க, எவ்வளோ லேட்டஸ்டான செல்ஃபோன் வச்சுருக்கீங்கன்றது முக்கியம் இல்லை. நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? ஆவியானவர் முத்திரை, அச்சாரம் என்று வேதம் சொல்லுகிறது. அச்சாரம்னா என்னங்க? நான் ஒரு பேப்பர் எழுதுறேன், அந்த பேப்பரை கொண்டு போய் நான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு சீல் போட்ட உடனேயே அந்த பேப்பர் அது என்னவாய் மாறி விடுகிறது? அது அஃபிஷியல் டாக்குமெண்ட்டாக மாறுது. வேதத்திலே ஆவியானவர் யாருன்னா, நம்முடைய சாதாரண வாழ்க்கை, அசாதாரணமான வாழ்க்கையை மாற்றுகிற அந்த பரலோக கவர்மெண்ட்டுடைய சீலம். வாசிக்கலாமா? எபேசியர் 1:14 அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். ஆவியானவர் யாருடைய அச்சாரமாய் இருக்கிறார்? நம்முடைய சுதந்திரத்தின் மேல் அச்சாரமாய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நாம் மீட்கப்பட்டது, நாம் ரட்சிக்கப்பட்டது. ஆவியானவர் நம்ம மேல போட்ட சீல், கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? அந்த சீலை யாராலையும் உடைக்கவே முடியாது. ஆவியானவர் அச்சாரமாய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 1
21, 22 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? அந்த அபிஷேகம் எதற்காக பண்ணினார்? 22 வசனம் வாசிங்க. அவர் நம்மை முத்திரித்து, அவர் நம்மை சீல் பண்ணி நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். ஃபாதருடைய பாட்டு எனக்கு ஞாபகம் வருகிறது. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே, தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே, ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே, ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே, குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவியான தேவனிடத்திலே நம்ம கம்யூனிகேட் பண்ணணும்னு சொன்னா நம்ம மாம்சத்தை ஜெபித்தா கேட்பார். ஆனால் ஆவியோடு இணைந்து ஜெபிப்பது என்பது வேற. அவரோடு இணைந்து ஜெபிப்பது என்பது ஆவியானவர் மூலமாக தான் ஜெபிக்க முடியும், அந்நிய பாஷையில ஜெபிக்க முடியும். சாதாரணமா ஜெபிக்கிறதுக்கும் ஆவியில நிரம்பி ஜெபிப்பதற்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? உங்க ஆவியில நீங்க ஜெபிப்பீங்க, அதுக்கு தான் ஆவியானவர் நிரப்பப்படுகிற ஜெபம். 1 கொரிந்தியர் 14:14 வாசிக்கலாமா? எண்ணத்தினால் எனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால், அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி, என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாய் இருக்கும். இங்கே பவுல் ஒரு பேலன்ஸ் கொடுக்கிறாரு. வெறும் அந்நிய பாஷையில மட்டும் ஜெபம் பண்ணாதீங்க, கருத்தோடும் ஜெபம் பண்ணுங்க, ஆவியோடும் ஜெபம் பண்ணுங்க. அதனாலதான் 15ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடும். கருத்து என்ன? நான் என்ன ப்ராப்ளம்காக ஜெபிக்க வந்திருக்கிறேனோ, எக்ஸசைசிங் மை ஃபெய்த், என் வாயில நான் ஏறெடுக்கிற ஜெபம் என் விசுவாசத்தினுடைய அளவா இருக்கிறது. நான் விசுவாசத்துல ஜெபிக்கிறேன், அதுக்கு பிறகு ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது ஆவியானவர் என் விசுவாசத்தின் அளவின்படி பிதாவிட்ட வேண்டுதல் பண்ணுவார், பிதா எனக்கு அற்புதம் செய்வார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஆகவே தான் நமக்கு ஆவியில நிரம்பின ஜெபம் தேவை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? இந்த அந்நிய பாஷைகள் ஒளிந்து போகுமா? அந்நிய பாஷை நிக்குமா? பூமியில இருக்கிற வரைக்கும் நிக்காது. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபை கிட்ட சொல்றாரு, இந்த அந்நிய பாஷையை சபையில கரெக்டா கண்ட்ரோல்டா யூஸ் பண்ணணும், ஞானமா பயன்படுத்தணும். இது ஒழுங்கீனத்துக்கு அடையாளமாய் மாறக்கூடாது. ஆளாளுக்கு அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இல்ல, ஆவியானவர் சபையில ஒழுங்க கொண்டு வருவார். கையை வைத்து அல்லேலூயா சொல்றீங்களா? ஒரு காலத்துல சபையில யார் மேலேயாவது அந்த அபிஷேகம் இறங்கி வரும்போது அவங்க நினைத்து கொள்ளுவாங்க, என்கிட்ட மட்டும்தான் ஆண்டவர் இருக்கிறாரு. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானுடைய இன்ஃபில்லிங் அந்நிய பாஷையா இருந்தாலும் அந்நிய பாஷையை வச்சுக்கிட்டு நான் தான் கடவுளுக்கு க்ளோஸ், மற்றவங்க கிடையாதுன்ற பெருமை நமக்குள்ள வரக்கூடாது. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மற்றவங்களெல்லாம் அப்படியே அற்பமாக பார்த்துக்கிட்டு நாங்கள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போகிறவங்க, நாங்கள் மட்டும்தான் சியோனுக்கு போகிறவங்கன்னு நினச்சிக்கிட்டு அந்நிய பாஷை பேசவே கூடாது. பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் நேசிக்கிறாரு, வாஞ்சிக்கிற எல்லார் மேலேயும் அவர் கொடுப்பார். கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே தான் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் 29 32 வாசித்து பார்க்கும்போது, தீர்க்க தரிசனம் சொல்லும் போதும் சரி, அந்நிய பாஷை பேசும்போதும் சரி, ஒருத்தர் பேசுறாங்கன்னா 2-3 பேர் பேசலாம், மற்றவங்க நிதானிக்கணும்னு சொல்லி சொல்றார். ஏன்னா எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாரும் கற்றுக்கணும், எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாய் மெச்சூரிட்டியில் வளரணும். கற்றுக்கணும், வளரணும். சொல்லுங்க, கற்றுக்கணும், வளரணும். சில பேருக்கு கற்றுக்கிறதுக்கே பிடிக்காது. தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன்ற மாதிரி 2 பாஷை பேசிட்டா, 2 வார்த்தை பேசிட்டா என்னமோ பெரிய பரலோகத்திலிருந்து குடிச்சது மாதிரி பண்ணுவாங்க. இல்லை, நம்ம கற்றுக்கணும், நம்ம வளரணும், கற்றுக்கொள்ள வேண்டும், வளர வேண்டும், தேறினவர்களாக மாற வேண்டும். பவுல் சொல்கிறார், உங்கள் எல்லாரிலும் அதிகமாக பாஷைகளை பேசுகிறவன் யான்.
He says, I speak more tongues. நான் நிறைய பேசுகிற ஆள்ப்பா, அதுக்கு நான் போஸ்ட் பண்ண மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன்னா, there has to be a order in the church. அந்த சபையில் இருக்கிற அந்த ஆர்டரை கரெக்டாக பண்ணும். 27ஆம் வசனத்தை பாருங்களேன். 27ஆம் வசனம். யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும், ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். பாருங்க, இதுதான் அடுத்த வாரத்துக்கு நம்ம போகிறோம். அந்நிய பாஷையை சபையில் பேசும்போது எல்லாரும் கார்பரேட்டாக பேசுகிற அந்நிய பாஷைன்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொல்லி சொன்னா, எக்ஸார்டேஷன், தேவனை உயர்த்துதல். அது எக்ஸார்டேஷன். ஆனால் சைலண்டாக ஜபத்தில் இருக்கிறோம் அப்படின்னும் போது ஆளுக்கு ஒரு இல்லை, ஒரு 2 பேர் 3 பேர் பேசிட்டு அதில் இன்னொருத்தர் பேசப்படுற அந்நிய பாஷையினுடைய வியாக்கியானத்தை கொடுக்கும்போது சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகிறது. கைகளை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்கிறீங்களா? சத்தமாக அல்லேலூயா சொல்கிறீங்களா? ஆகவே இந்த வரத்தை நம்ம ஒரு நாளும் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, இந்த வரத்தை நம்ம விட்டுறக்கூடாது. இந்த வரத்தை நம்ம நேசிக்கணும். இந்த வரத்துக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஏன்னா பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 14:39 சொல்றாரு, இப்படி இருக்கிற சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதுக்கும் தடை பண்ணாதீர்கள். சபையில அந்நிய பாஷை பேசுறத தடை பண்ணாதுங்கன்னு சொல்லியிருக்கார். இன்னைக்கு இதை வச்சுக்கிட்டே சில பேர் சபையில் அந்நிய பாஷை பேசாதீங்க. நான் ஒரு வெளி தேசத்தில் ஒரு சபைக்கு போயிருக்கிறேன். அந்த சபையில் நான் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசும்போது பக்கத்தில் இருந்து ஒருத்தர் சொன்னார், அப்படின்னார். எனக்கு ஏன் சொன்னார்ன்னு தெரியல. அதுக்கு பிறகு தான் அவர் சொன்னார், சபையில் நாங்கள் அந்நிய பாஷை பேசுறதில்ல. ஏன்னா பவுல் சொல்லியிருக்கிறார், அந்நிய பாஷை பேசுனா அதோடைய அர்த்தத்தை சொல்லணும். ஐயா, ஆண்டவரை எக்ஸார்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவர்களால் நிரப்பப்பட்டும் போது கொடுக்கப்படுற பாஷை தான். ஆனால் நான் பேசினது பர்சனலாக தான் பேசினேன். சபையை டிஸ்டர்ப் பண்ணிட்டு பேசலை. சபையை டிஸ்டர்ப் பண்ணிட்டு சில பேர் அவங்க பேசுகிற அந்நிய பாஷை மட்டும் மற்றவங்களோட சத்தமாக இருக்கணும்னு சொல்லி சில பேருக்கு தொண்டையே அந்த மாதிரி பார்த்துருக்குறீங்களா? அவங்க மட்டும் தனியாக சத்தமாக ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. ஆண்டவர் ஷோமேன்ஷிப்புக்காக நமக்கு அந்நிய பாஷை கொடுக்கல. அதை பேசும்போது எல்லாருக்கும் பக்தி விருத்தி. சிலர் பேசுகிற அந்நிய பாஷை நமக்கு எரிச்சலை கொண்டு வரும். சிலர் பேசினா திருப்பி பேச மாட்டாங்களான்னு இருக்கட்டும். அது மாதிரி தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஏன் பவுல் சபையில் அந்நிய பாஷையை ரெகுலேட் பண்ண சொல்றார்? ஏன்னா அது கரெக்டான வழியில் கரெக்டாக பேசணும். 1 கொரிந்தியர் 14:20 வாசித்து பாருங்களேன். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. சகலமும் எப்படி செய்யணுமா? நல் ஒழுக்கமா, கிரமமா. நல் ஒழுக்கம்னு சொன்னா டிசிப்ளின், கிரமம்னு சொன்னா ஆர்டர். ஒரு சபையில் ஒரு ஆர்டர் இருக்கணும். ஆகவே தான் அந்நிய பாஷையை குறித்து கொஞ்சம் ரெகுலேட் பண்றார். அன்புக்குரியவர்களே, அந்நிய பாஷையை தடை பண்ணவே சொல்லவே இல்லை. அந்நிய பாஷை வரத்தை அன்னைக்கு ஆதி அப்போஸ்தல காலத்தில் கைகளை வைக்கும் போது அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாய் இருக்காதே. உனக்கு கொடுக்கப்பட்ட வரம் உன் மேல கைகளை வைக்கும்போது, அன்பானவருடைய பிள்ளைகளே, கைகளை வைக்கும்போது அந்நிய பாஷை பேசுவார்களா? ஆம். கைகளை வைக்கும்போது இந்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ள முடியுமானால், ஆவியின் வரங்களில் ஒன்றாக இருக்கிற அந்நிய பாஷை வரத்தை கண்டிப்பா பெற்றுக்கொள்ளலாம். பை த லேயிங் ஆன் ஆஃப் ஹேண்ட்ஸ். அப்படிதான் ஆதி அப்போஸ்தல திருச்சபைகள் அப்போஸ்தல நடவடிக்கைகளை நீங்க பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் கைகளை வைத்து ஜெபித்தார்களோ அங்கே எல்லாம் இவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். சொல்லுங்க ஆமென். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 17-18 வாசித்து பாருங்க. அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். எப்ப பரிசுத்த ஆவியை பெற்றாங்க? கையை வச்சாங்க, அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் எங்கே வந்த எழுப்புதல்? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் எங்க வச்சிருக்கிற எழுப்புதல்? எந்த ஊர்ல நடந்த எழுப்புதல்? சமாரியாவிலே வந்த எழுப்புதல். சமாரியாவிலே ஸ்தேவான் மூலமாக, பிலிப்புன் மூலமாக வந்த எழுப்புதல்.
ஆனால் ஸ்தேவானை கொன்று விட்டார்கள். இப்பொழுது பிலிப்பின் மூலமாக கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்கிறார். பிலிப்பு எங்கெல்லாம் போய் யார் மேலெல்லாம் கைகளை வைக்கிறாரோ அவங்க எல்லாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த பிலிப்பையும் ஸ்தேவானையும் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் மூத்த அப்போஸ்தலர்கள் கைகளை வைக்கும் போது இவங்க அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. இப்போ இவங்க போய் மற்றவங்க மேலே வைக்கிறாங்க, அவங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. கைகளை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்களேன். வேர்ச்சுவலாக இன்னைக்கு உங்கள் மேலே என் கையை வைக்க முடியலனா கூட, இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய தலை மேலே உங்கள் கையை வச்சு ஜெபம் பண்ணிங்கன்னா கூட கர்த்தர் இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை தருவார். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வரம் எப்போ நிற்கும்னு சொன்னால், இந்த வரம் பரலோகத்துக்கு போகும்போது நிற்கும். பூமியில் இருக்கிற வரைக்கும் இந்த வரம் தேவை. பரலோகத்துக்கு போன பிறகு, அதனால்தான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் முடிய நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. 2 விதத்தில் நிறைவான வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்பதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். 2 விதத்தில் இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, அவர் வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், இயேசுசாமி அவருடைய 2ஆம் வருகையில் வந்துட்டாருன்னா, நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போயிட்டாருன்னா, அதுக்கு பிறகு எதுக்கு அந்நிய பாஷை? அவரோட பேசுறதுக்கு அவரோட பரலோக பாஷையே பேசுவோம். பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு அந்த அந்நிய பாஷை தேவை. அதனால தான் போட்டிருக்குது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். அங்கே நீங்கள் போன பிறகு தீர்க்க தரிசனமும் தேவையில்லை, அந்நிய பாஷையும் தேவையில்லை. என்ன தேவை? அன்பு மட்டும் தேவை. அதுக்காக தான் சொல்றாரு, அன்பு மட்டும் என்ன ஆகாது? அழியாது. இந்த 3லும் அன்பே பெரியதுன்னு சொல்றாரு. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. ஏன்னா பரலோகத்துக்கு போன பிறகு உங்களுக்கு விசுவாசமும் தேவையில்லை, நம்பிக்கையும் தேவையில்லை, அந்நிய பாஷையும் தேவையில்லை, தீர்க்க தரிசனமும் தேவையில்லை. அன்பு மட்டும்தான் நிலைக்கும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அன்புடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்நிய பாஷையை மட்டும் இல்லை, வியாக்கியான வரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் அதிகமாக இன்னைக்கு ஜெபிக்க போகிறேன். ஏன் தெரியுமா? இந்த வியாக்கியான வரம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆண்டவர் உங்களோட பேசுகிறத நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்வீர்கள். சபையிலே இந்த அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ணுகிற மோஸ்ட்லி பாஸ்டர்ஸ் அதை பண்ணுவாங்க, அல்லது பாஸ்டர்ஸ் கூட நிற்கிற அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் இந்த வியாக்கியானத்தை சரியாக பண்ணுவார்கள். நான் பல நேரங்களில் பார்த்துருக்கிறேன், சபையில் கர்த்தர் பேசுகிற காரியத்தை கர்த்தர் இப்படியாக ஒழுங்கு முறையின்படி அது வியாக்கியானம் பண்ண, அப்படிதான் பண்ணணும்னு இல்லை. வியாக்கியான வரம் பெற்றவர்கள் அதை செய்யலாம். ஆனால் எல்லாருக்கும் இந்த வியாக்கியான வரம் கிடைக்குமான்னு சொன்னால் அவங்க வாஞ்சித்தான் கண்டிப்பாக கிடைக்கும். ஆண்டவர் கொடுப்பாரானா கண்டிப்பாக கொடுப்பார். 9 வரங்களையும் கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் டிஜிஎஸ் தினகரன் ஐயா பேசின அந்நிய பாஷை, அந்த பவர் மினிஸ்ட்ரி அட்டன் பண்ணிங்கன்னா தெரியும். அவர் அந்நிய பாஷையை பேசிட்டு உடனே அதனுடைய இன்டர்பிரிட்டேஷனை டக்குன்னு பேசுவார். பால் தினகரன் அண்ணன் அது மாதிரி பேசுனாங்கன்னா டக்குன்னு அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் வரும். ஒரு அந்நிய பாஷை அவங்க மேலே இறங்கி வரும். அந்த வந்த பிறகு அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் நானும் அது மாதிரி நிறைய நேரத்தில் உணர்ந்திருக்கிறேன். அந்த அந்நிய பாஷை பேசி முடிக்கும் போது அதே மாதிரி நல்ல ஆவியில் நிரம்பி சபையில் நாங்கள் பல மணி நேரம் கர்த்தரை ஆராதிச்சு கொண்டிருக்கும் போது திடீர்னு சில பேர் பேசுகிற அந்நிய பாஷை மட்டும் தனியாக துண்டாக எழும்பி நிற்கும். அப்போ அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் கர்த்தர் என்னோடு கூட தருவார். நான் தொடர்ந்து அப்படியே மைக்கில் அதை சொல்லிக்கிட்டே வருவேன். அவங்க சொல்கிறதுனுடைய இன்டர்பிரிட்டேஷன், அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, கர்த்தர் என்ன பேசுகிறார். சில பேருக்கு அந்த கிருபை, அவங்களே அந்நிய பாஷை பேசி அவங்களே இன்டர்பிரேட் பண்ணுறது. ஆனால் சில நேரத்தில் சபையில் கர்த்தர் இந்த இன்டர்பிரிட்டேஷன்றதை சில பேருக்கு கொடுப்பார். அந்நிய பாஷையின் இன்டர்பிரிட்டேஷன், கனவுகள் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரீம்ஸ், அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன், சயின்ஸினுடைய இன்டர்பிரிட்டேஷன், கனவுகளில் வர்ற சில ட்ரீம்ஸில் வர்றது, அப்புறமா திறந்த கண்களோடு பார்க்குறவங்க தரிசனம், இது எல்லாத்துக்கும் வியாக்கியான வரம் ரொம்ப ரொம்ப அவசியம். எத்தனை பேருக்கு வேணும்? ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த ஒரு வரம் இருந்துச்சுன்னா நீங்கள் தேசத்திலேயே வேற லெவலில் கர்த்தர் உயர்த்துவார். யோசேப்பை உயர்த்தினது எந்த வரம்? யோசேப்பை உயர்த்தினது என்ன வரம்? வியாக்கியான வரம்.
எகிப்தில் இருந்த யோசேப்புக்கு அநியாயமாய் பழி சூட்டி அவன் போத்திபாருடைய மனைவி இடத்திலே பரிசுத்தமாக இருந்தாலும் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் 2 பேர் இந்த யோசேப்போடு இருக்கிறாங்க. ஒருவன் சுயம்பாகிகளின் தலைவன், மற்றொருவன் பான பாத்திரக்காரன். இவங்க 2 பேரும் அவங்களுடைய வாழ்க்கையிலே தரிசனங்களை பார்க்கிறார்கள். அதை பார்த்துவிட்டு இந்த யோசேப்பிடத்துல சொல்றாங்க. அப்போ யோசேப்பு என்ன பண்றாரு? ஜெயிலில் இருக்கிற அவர் ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். இந்த திராட்சை செடியில 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதா இருக்கிறது. அதில் பூக்கள் மலர்ந்திருக்கிறது. அதன் குலைகள் பழுத்த பழங்களாய் இருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையிலே இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். அப்போ யோசேப்பு அதுக்கு வியாக்கியானம் கொடுக்கிறார் பாருங்க. அந்த 3 கொடிகளும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையில நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? யோசேப்பு இந்த வியாக்கியான வரத்தினால பான பாத்திரக்காரனுக்கு அற்புதம் செய்து அந்த வியாக்கியானத்தை கொடுத்தார். சுயம்பாகிகளின் தலைவனுக்கு சொல்லிட்டார், எப்பா 3 நாளைக்குள்ள என்ன ஆகும்? உன் தலையை கர்த்தர் தூக்கி மரத்தில் போட்டு நீ மரித்து போவாய் என்று சொல்லிட்டான். ஆனால் இந்த பானபாத்திரக்காரன் சொல்லி அமிச்சா என்ன மறந்துடாதேன்னு சொல்லி வழக்கமாக மனுஷர் மறக்கிற மாதிரி மறந்துட்டாங்க. பார்வோனுக்கு ஒரு ட்ரீம் வருது, பார்வோனுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவை யாராலையும் அந்த அர்த்தத்தை சொல்லவே முடியல. அப்போ எல்லாரும் தேடும் போது இந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருகிறது. என்ன ஞாபகம்? இந்த சிறைச்சாலையில் யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தானே, அவனுக்கு இந்த அர்த்தத்தை அந்த வரம் இருக்குது. பார்வோனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவனை பார்க்கும்போது ராஜாவுக்கு ஆச்சரியமாக, இவன் சின்ன பையனா இருக்கிறானே. அப்போ யோசேப்பு சொல்றாரு, ஆதியாகமம் 41:16, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. அப்போதான் பார்வோன் சொல்றாரு, நதி ஓரத்தில் நின்ன 7 கொழுத்த பசுக்கள் வந்துச்சு. அதுக்கு பிறகு கேவலமும் அவலட்சணமான 7 பசுக்கள் வந்துச்சு. அவைகள் வந்து இவைகளை பட்சித்து போட்டது. ஸோ இவர் சொல்றாரு 7 நல்ல கதிர்கள், அதுக்கு பிறகு 7 அவலட்சணமான கதிர்கள். இது எல்லாம் சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிச்ச உடனே யோசேப்பு சொல்றாரு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, 7 பசுமையான ஆண்டுகள், அதுக்கு பிறகு 7 பயங்கர பஞ்சம் உள்ள 7 வருஷம் வரப்போகிறது. இந்த வியாக்கியானம் பண்ண இந்த இன்டர்பிரேஷனால தான் முழு எகிப்தும் பாதுகாக்கப்பட்டுச்சு. ராஜா இந்த யோசேப்பை தனக்கு அடுத்தவனாக நிற்க வச்சு அவர் சொல்றாரு, இந்த ஞானம் வேற யாருக்குமே இல்லை, உன்கிட்ட மட்டும்தான் இருக்கு. என்னுடைய தேவர்கள் யார்கிட்டையுமே இல்லை, இந்த உண்மையான தேவன் தான் இதையெல்லாம் உனக்கு வெளிப்படுத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு கொரோனாவுக்கு எவ்வளோ பேர் ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வியாக்கியான வரம், இந்த வெளிப்படுத்துகிற இந்த வரம் இருந்துச்சுன்னா கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் என்பதை உலகத்துக்கே பறைசாற்றி முடிக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? ஸோ இந்த வியாக்கியான வரத்தை குறித்து நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பின்பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது, வாசிங்களேன். வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. பாஷைகள் பேசுகிறது, அதை தொடர்ந்து இந்த வரம் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல். வியாக்கியானம் பண்ணுதல் ரொம்ப அவசியம். ஏற்கனவே சொன்னது போல 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்திலே சபையிலே இந்த வியாக்கியானம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. பல முறைகள் நான் பார்த்துருக்கிறேன். இந்த வியாக்கியான வரும்போது சீஃப்லி இட் வில் எக்ஸால்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். கையை வைத்து அல்லேலூயா சொல்றீங்களா?
அந்த வியாக்கியானம் வரும்போது யாராவது பேசி முடிக்கும்போது நான் நல்லா பார்த்துருக்கிறேன், சர்வ வல்லவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். சொல்லுங்க ஆமென். நான் உன் தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். இதெல்லாம் ஆண்டவர் ஒரு அஃபர்மேஷனா, ஒரு எக்ஸார்டேஷனா கிறிஸ்துவ உயர்த்துறதை பார்த்துருக்கிறேன். ஒரு காரியத்தை சொல்றேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தோஸ் ஹூ ஆர் ரைட்டிங், வியாக்கியானம் பண்ணுதல் என்பது டிரான்ஸ்லேஷன் இல்லை, அந்நிய பாஷையினுடைய டிரான்ஸ்லேஷன் இல்லை, அந்நிய பாஷையினுடைய லிட்ரல் ஒரு மொழிபெயர்ப்பு என்று சொன்னால் இங்கிலீஷில் பேசலாம், தமிழில் பேசுறது. வியாக்கியான வரம் டிரான்ஸ்லேஷன் கிடையாது. வியாக்கியான வரம் என்பது கர்த்தருடைய ஞானம் நமக்கு வெளிப்படுதல். சொல்லுங்க ஆமென். ஞானம் வேற, பாஷை வேற. அவருடைய ஞானத்தை விளங்கி கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவதுதான் வியாக்கியான வரம். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியானால் இது நம்முடைய சுயத்தில் பண்ண முடியாது, நம்முடைய ஞானத்தில் செய்ய முடியாது. இது எந்த காலேஜ் டிகிரியிலையும் உங்களுக்கு வியாக்கியான வரத்தை கொடுக்க மாட்டாங்க. இட் இஸ் நாட் ஃப்ரம் த ஹியூமன் மைண்ட், இட் இஸ் ஃப்ரம் த மைண்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். கையை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்றீங்களா? இந்த வியாக்கியான வரம் நாம் ஜெபிக்கும் போது பல ரகசியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய ரூவா திருச்சபையில் சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஜூன் மாதத்தில் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் போது திடீரென்று பலத்த வல்லமை சபையில் ஊற்றப்படுகிறது. அந்நிய பாஷை பேசி கொண்டிருக்கும் போது சிலருடைய அந்நிய பாஷையை பார்த்து தெளிவாக கர்த்தர் பேசுகிறத உணர்ந்து, அப்பொழுது ஆவியானவர் சொல்றாரு, ஒரு ஜலத்தினால ஒரு பெரிய அழிவு சென்னையை நோக்கி வருகிறது. இந்த மனசுல வாங்கினதுலேருந்து சென்னைக்காக ஜெபிக்கணும், சென்னையுடைய 7 வாசல்களுக்கு போய் ஜெபிக்கணும்னு சொல்லி பிளஸ் சென்னை என்கிறத ஆர்கனைஸ் பண்ண கர்த்தர் வைத்தார். அந்த 7 வாசல்கள்லையும் போய் நின்று நாங்கள் அந்த உபவாச ஜெபத்தில் கம்ப்ளீட்டாக சென்னையை சுற்றி போய் ஒவ்வொரு ஏரியாவாக அந்த ஃபுல் சிட்டியை கவர் பண்ணி நாங்கள் ஜெபிக்க போனோம். நாங்கள் எந்தெந்த இடத்துலலாம் போய் ஜெபிச்சோமோ அது 2015 வருஷத்தில் நவம்பர் டிசம்பரில் வந்துச்சு பாருங்க மழை. அந்த வெள்ளத்தில் ஏராளமான இடங்களில் தண்ணி வந்தாலும் உயிர் சேதம் இல்லாதபடி கர்த்தர் காப்பாற்றினார். தெய்வ பிள்ளைகளே, கவர்மெண்ட்டு அந்த ரெட் ஏரி இந்த ஏரிகளெல்லாம் அவர்களே திறந்து விட்டதுனால ஃப்ளட்டிங் கண்ட்ரோல்டாக வந்துச்சு. ஒருவேளை நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அதை தடுத்திராவிட்டால், ஒருவேளை டேம் உடைஞ்சு தண்ணி வெளியே வந்திருந்தா கண்டிப்பாக அது வீடுகளை மூழ்கடித்திருக்கும். திடீரென்று 8 அடி 10 அடிக்கு தண்ணி மேலே வந்திருக்கும். அநேக இடங்களில் தாழ்வாக இருந்த சைதாப்பேட்டை, வளசரவாக்கம், அதே மாதிரி இந்த புளியந்தோப்பு ஆகிய இடங்களில் பலருடைய உயிர் ஜீவன் போயிருக்கும். பொருட்சேதம் மட்டும்தான் நடந்துச்சு, உயிர் சேதம் அதிகம் இல்லாதபடி கர்த்தர் காப்பாற்றினார். காரணம், அந்த ஜெபத்தில் கர்த்தர் சொன்னார், உயிர் சேதம் இல்லாதபடி நான் காப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக அந்த மாதிரி சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அதே போல ஒரு நபர் என்று ஜெபிக்க வர்றாங்க. இந்த ஜெபிக்கும் போது அந்த வாலிப பிள்ளையை குறித்து சொல்றாங்க, இந்த பிள்ளை சரியில்லை, ஆனால் அவர் ரொம்ப திமிரா நிற்கிறா. அவள் ரொம்ப திமிரா நிற்கிறாள். ஏன்னா நம்ம அவளுடைய தவறுகளை அவங்க பெற்றோரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவள் என்ன தவறு செய்கிறாள் என்பதை கண்டுபிடிக்க முடியல. ஏதோ தவறில் இருக்கிறான்னு மட்டும் தெரியுது. அப்போ என்கிட்ட சொல்கிறாங்க, நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் அந்நிய பாஷையை கொடுத்தார். அந்நிய பாஷையை கொடுத்து முடித்த உடனே அவர் சொன்னார், நேற்றைய தினம் நீ எங்கே இருந்தாய் என்று எனக்கு தெரியும். ஆடிப்போனா பயந்து என்னை கண்ணை பார்த்தா. அப்போ கண்ணை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, சிகப்பு கலர் சட்டை, கட்டம் போட்ட சிகப்பு கலர் சட்டை ஞாபகம் இருக்குதான்னு ஒன்று அலறி விழுந்தா பாருங்க. அவளுக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவி அலற ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு அந்த வாலிப பெண் எப்படிப்பட்ட நுகத்தில் சிக்கியிருக்கிறான்றதை கர்த்தர் வெளிப்படுத்தும் போது அந்த மகள் தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து அன்றைக்கு தேவ ஆவியானவர் அவளை விடுதலை பண்ணினார். தேவ பிள்ளைகளை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த வியாக்கியானம் வர இருந்துச்சுன்னா இன்னொரு வாரம் அதை லேட்டராக டீல் பண்ணுறேன். ஆவிகளை பகுத்துணர்கிற வரத்துக்கு இந்த வியாக்கியான வரம் ரொம்ப ரொம்ப அவசியம்.
அந்நிய பாஷையில கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார், வெளிப்படுத்துவார். இன்னார் இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறாங்க, அதை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துவார். இந்த தீர்க்க தரிசனம் போறதுக்கு முன்னாடி இந்த அந்நிய பாஷையினுடைய இன்டர்பிரேஷன், ரைட்? இப்போ அடுத்தது தீர்க்க தரிசனத்துக்குள்ளே போக போகிறோம். ஏன்னா வியாக்கியானம் வந்துட்டாலே அடுத்தது தீர்க்க தரிசன வரம். தீர்க்க தரிசன வரம் என்றால் என்ன? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோமே, இந்த தீர்க்க தரிசனம், இந்த கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி, இதை குறித்து 22 வரிகளை 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் முடிய பல முறை தீர்க்க தரிசனத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறதை நாம் வாசிக்க முடிகிறது. தேவ பிள்ளைகளே, தீர்க்க தரிசனம் என்பது சாதாரண பாஷை அல்ல, சாதாரண வெளிப்பாடல்ல, மனுஷருடைய ஞானத்திலிருந்து வருவதல்ல, தேவனாலே, தேவனுடைய ஆவியானவர் மூலமாய் நமக்கு கிடைக்கிற ஒரு வெளிப்படுத்துதல். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். தீர்க்க தரிசனம் சபைக்கு எதற்கு கொடுக்கப்படுகிறது? தீர்க்க தரிசனம் என்பது சபையை கட்டி எழுப்ப, பரிசுத்தப்படுத்த, சபையை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த கர்த்தர் கொடுக்கிற வரம் தான் தீர்க்க தரிசன வரம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் எவனோ, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற எவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும், சபையில எல்லா மனுஷர்களுக்கும் பக்தி விருத்தியையும் புத்தியையும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக. 3 டிஃபரெண்ட் பாருங்களேன். 1 பக்தி விருத்தி அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய லைஃப்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். எத்தனை பேருக்கு வேணும்? கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே தீர்க்க தரிசனத்தினுடைய இம்பார்ட்டன்ஸை குறித்து ஞானவானாய் இருந்த சாலமோன் எழுதுகிறார் பாருங்க. நீதிமொழிகள் 29:18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். பாக்கியவான். தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், தீர்க்க தரிசனத்துடைய பேஸ் என்ன தெரியுமா? வேதம். கையை வைத்து அல்லேலூயா சொல்றீங்களா? பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனம் வரம் கொடுக்கிறார்ல, வேதத்தை காக்கிற மாதிரி தான் கொடுப்பாரே தவிர வேதத்துக்கு முரண்பாடா தரமாட்டார். ஒரு சகோதரி என்கிட்ட வந்து சொல்றாங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாரு, அதில் ஒரு பெரிய பாம்பு இருந்துச்சு, அந்த பாம்புடைய வாயில நான் இருந்தேன், கர்த்தர் என்ன அந்த பாம்பு வாயிலிருந்து எடுத்தாரு, என்னை பார்த்து சொன்னாரு, அந்த பாம்புடைய பல்ல உடைக்கிறதுக்கு தான் அந்த வாயில நான் உன்னை வச்சேன். அதோட சொல்லிட்டு நிறுத்தினா பரவாயில்ல, பாஸ்டர் உங்களை கூட ஆண்டவர் அந்த பாம்பு கிட்ட சில நாள் ஒப்பு கொடுக்க போறாருன்னு சொன்ன. இயேசுவின் நாமத்தில் அப்பா போஸ் தாத்தானே. புரியுதா உங்களுக்கு? அப்புறம் இந்த மாடு ஒன்று பார்த்தேன், மாடு என்கிட்ட பேசிச்சு, நீ நைட்டு பீஃப் சாப்பிட்டு படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன் அந்த சிஸ்டர் கிட்ட, மாடு முட்டுற மாதிரி பார்த்தேன், கழுது பேசுகிற மாதிரி. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த தீர்க்க தரிசனம்ன்றது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கிஃப்ட். நிறைய பேர் ப்ராஃபட்டுன்னு முன்னாடி போட்டுக்கிறாங்கல்ல, ரொம்ப ரொம்ப ரிஸ்கானது. ஆஃபீஸ் ஆஃப் த ப்ராஃபட் வேற, தீர்க்க தரிசனம் வரம் வேற. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நான் ஆவியில் நிரம்பி தீர்க்க தரிசனம் சொன்னால் நான் தீர்க்க தரிசி ஆகிட முடியாது. தீர்க்க தரிசியுடைய ஊழியன்றது தனிப்பட்ட ஊழியம். அவங்க கர்த்தரால் கன்ஃபார்ம்டா ஒரு கம்ப்ளீட்டாக ஆளுகை செய்யப்படுகிறவர்களாக இருப்பாங்க. ப்ராஃபெட் வேற, ப்ராஃபஸி வேற. முதலையே அந்த டிஸ்க்ளைமரை நான் கொடுக்க விரும்புகிறேன். ப்ராஃபெட் ஆயிரும் சும்மா சபையில் கர்த்தர் உங்கள் மேலே அபிஷேகம் இறங்கி வரும்போது நீங்கள் ஒரு காரியத்தை சொல்லிட்டீங்கன்னா உடனே நான் தீர்க்கதரிசின்னு சொல்லி போட முடியாது. தீர்க்கதரிசின்றவங்க வேற, தே ஆர் கம்ப்ளீட்லி, அவங்களுடைய எண்ணம் ஏக்கம் எல்லாமே கர்த்தராக இருப்பார். ஒரு செக்லூடட் லைஃப் வாழுவாங்க, அவங்கள யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது. அவங்க எப்போதும் கர்த்தர்ட்ட பேசிக்கிட்டு கூட இருப்பாங்க. யோவான் ஸ்நானகன் அப்படி தான் இருந்தார்ல. வனாந்திரத்தில் கூப்பிடுகளுடைய சத்தம், வழி இதுவே என்று சொல்லுகிற வனாந்திரத்தில் இருக்கிற சத்தம், அப்படிதான் தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க. பிலிப்பியுடைய
4 குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொன்னார்களாம். The daughters of Philip, they prophesied. உல்தாள் என்கிற ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். தெபோரான்ற தீர்க்கதரிசி வேற. ஆனால் ஆண்டவர் இறங்கி வரும்போது தீர்க்க தரிசனம் சொல்றவங்க எல்லாம் தீர்க்கதரிசி ஆக முடியாது. இது நம்முடைய சபைகளில் நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேர் தங்களை தீர்க்கதரிசின்னு நினைச்சுக்கிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா வஞ்சிக்கிற ஆவி உள்ள வந்துடும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விசேஷித்த விதமாக சகோதரிகளே, சகோதரர்களே, தனியா நீங்க ஜெபிக்கிறது நல்லது. ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற வெளிப்பாடுகளை எல்லாம் கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லாமல் இருக்கிறது நல்லது. வேதத்துக்கு ஒத்து போகாத எந்த ஒரு தரிசனமும் கர்த்தர்ட்ட வராது. மனுஷனுக்குள்ள 3 ஆவி இருக்குது. ஒன்று கர்த்தருடைய ஆவி, இன்னொன்று மனுஷிக ஆவி, இன்னொன்று சத்துரு கொண்டு வருகிற பொல்லாத எண்ணங்கள், நினைவுகள், உலகம், மாமிசம், பிசாசு. இது 3 மனுஷனுக்குள்ள போராடிக்கிட்டே இருக்கும். நம்ம கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றதை கரெக்டா கேட்டு செய்யணும். அதனாலதான் இங்க போட்டிருக்கார், தீர்க்க தரிசனம் சொல்கிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான். ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு போனாரு. வீட்டுக்கு போகும்போது கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, பிரதர் உங்களுக்கு ஒரு கள்ள தொடர்பு இருக்குது பிரதர். அந்த மனைவி அவரை விட்டு போயிட்டாங்க. இதை பரிசுத்த ஆவியானவர் செய்வாரா? பரிசுத்த ஆவியானவர் மனைவிக்கு முன்னாடி அந்த கணவன்கிட்ட உனக்கு இந்த மாதிரி ஒரு இருக்குதுன்னு சொல்லி அந்த குடும்பம் உடையிறது பக்தி விருத்தி உண்டாக்குவாரா? குடும்பத்தை உடைப்பாரா? இதுதான் சொல்றேன், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த வீடுகளில் போய் ஜெபிக்கிறவங்க ஒரு உண்மை, நான் பெரிய ஊழியக்காரர்களோட பழகி இருக்கிறேன். பெரிய ஊழியக்காரங்கள் யாருமே கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார் சொல்லவே மாட்டாங்க. நான் ஆவியில உணர்கிறேன் சொல்லுவாங்க. என் உள்ளத்துல தேவன் இப்படி ஒரு காரியத்தை போடுகிறார். அதுதான் தீர்க்கதரிசியினுடைய அடையாளம். The Lord says, thus saith the Lord. இந்த எலெக்ஷன்ல இவங்க தான் வருவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய ஆண்டவர் குறி சொல்லுகிற ஆவியை கொடுக்கிறவர் அல்ல. தீர்க்க தரிசன வரம் என்பது குறி சொல்ற ஆவி கிடையாது. தயவு செய்து அப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகளை குறி சொல்றவங்களா மாத்திராதீங்க. என் ஆடு என்ன குட்டி போடும், என் மாடு என்ன குட்டி போடும், எனக்கு பிறக்க போகிறது ஆண் குழந்தையா பொன் குழந்தையா, என் மனைவி இப்போ மாசமா இருக்கிறா, என்ன குழந்தை, இதுக்கா தீர்க்கதரிசி இருக்கிறார்? பக்தி விருத்தி உண்டாக தீர்க்க தரிசனம் வரும். தீர்க்க தரிசனம் உங்களை குறி சொல்ற ஆவிக்கும் தீர்க்க தரிசனம், இந்த ரோட்ல உட்கார்ந்து கையை காமி அப்படின்னு சொல்லி கோலை வச்சு பண்றாங்களே, அதுக்கும் ஆவியானவர் இறங்கி பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு இன்னைக்கு கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் வர்ற மட்டும் வேணும்? அவங்க மட்டும் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சோ பக்தி விருத்தி, புத்தி, ஆறுதல், இதுக்கு தான் தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். தீர்க்க தரிசனம் என்பது அது கிஃப்ட். அந்த கிஃப்ட்ல ஆபரேட் பண்றவங்க அவங்களுடைய ஆவி அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கும். இந்த கிஃப்ட்ல மூவ் பண்றவங்க இல்ல கர்த்தர் சொன்னார் நான் சொல்லிட்டேன்னு சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இந்த தீர்க்க தரிசனம் சொல்றவங்க கேர்ஃபுல்லா கர்த்தர் சொல்றாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி அதை கரெக்டா பேசணும். ஏன்னா சில பேர் கண்டதையும் அடிச்சு விட்டு கர்த்தர் சொன்னார்னு சொல்லக்கூடாது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. நான் அமெரிக்க தேசத்தில் இருக்கிற சில தீர்க்கதரிசிகளை எருசலேமிலே ஒவ்வொரு வருஷமும் நான் சந்திக்கிறது உண்டு. அப்போ அங்க இருக்கிற அந்த ஒரு மூத்த தீர்க்கதரிசி அம்மா, அவர்களோட நான் இஸ்ரவேலுடைய பாராளுமன்றத்திற்கு தலைவர்களாக சேர்ந்து ஜெபிக்கும்படி அழைத்து கொண்டு போகப்பட்டேன்.
24 மூப்பர்கள் உலகம் முழுவதும் இருந்து வந்த தேசங்களில் இருந்து இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் என்று சொல்லுவார்கள். அந்த குழுவிலே கர்த்தர் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி நிற்கும்படி அடியனுக்கு கிருபை கொடுத்திருந்தார். ஆகவே இஸ்ரவேல் பாராளுமன்றத்துக்கு போகும்போது இந்த தீர்க்கதரிசிகளும் கூட வந்தார்கள். அவர்கள் தான் ட்ரம்ப் பிரசிடென்ட்டாக வருவார் என்று சொல்லி தெளிவாக பேசின தீர்க்கதரிசிகள், ப்ராஃபெட்ஸ். அந்த ப்ராஃபெட் என்கிற ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க. இப்போ அவங்களோட பயணம் பண்ணும்போது நான் கேட்டேன், நீங்கள் இந்த காரியத்தை எல்லாம் பேசுனீங்களே, எப்படி உங்களுக்கு அத்தாட்சி? இது கர்த்தர் தான் பேசுகிறார். அப்போ அவங்க சொன்னாங்க, தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்குதே. அப்படின்னா எனக்கு கிடைச்ச வெளிப்பாடு எனக்கு மட்டும்தான் சொல்லி நான் பெருமை பாராட்டாமல் எங்களுக்குன்னு சொல்லி நாங்கள் ஒரு தீர்க்கதரிசிகளுடைய குழு வச்சிருக்கிறோம். அதில் நாங்கள் பேசுவோம். எனக்கு கர்த்தர் இந்த மாதிரி வெளிப்படுத்தினார், உங்களுக்கு கர்த்தர் என்ன வெளிப்படுத்தினார்னு பேசுவோம். எங்களுக்குள்ள நாம் டிஸ்கஸ் பண்ணும்போது இது என்ன சீசன், இந்த சீசனில் கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு, இது மேலே என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் ஒருவருக்கொருவர் சரி பார்த்து கொள்வோம். அப்போ எங்களுக்கே ஒரு அத்தாட்சி கிடைக்கும், ஆவியானவர் ஒருவரே. எங்க எல்லாருக்குள்ளேயும் கிரியை செய்கிற ஆவியா. அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க, உங்க ஊர்ல தீர்க்கதரிசிகள்லாம் ஒன்னா உட்காருவாங்களா? நான் சொன்னேன், அதான் பிரச்சனையே. ஒவ்வொருத்தரும் ஒன்று பேசிக்கிட்டு இருக்காம எல்லா தீர்க்கதரிசிகளுக்குள்ள இருக்கிறது ஒரே ஆவி. நான் சொல்றேன், 100 சாமியார்களை ஒன்னா சேர்த்துடலாம், 2 தீர்க்கதரிசிகளை ஒன்னா சேர்க்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்லா யோசித்து பாருங்க, தீர்க்கதரிசிகள்லாம் ஒன்னா சேர்ந்து ஆப்ரேட் பண்ண முடிஞ்சா எவ்வளோ வல்லமையா இருக்கும், எவ்வளோ அபிஷேகம் நிறைஞ்சிருக்கும். எலியா, எலிசா, இவங்களோட மற்ற ப்ராஃபெட்ஸ் எல்லாம் சேர்ந்து இருந்தாங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவர்களோட கூட இருந்தாங்க. they were a company of prophets. they were not individual prophets, they were a company of prophets. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, உங்கள் போதகரோடு நீங்களும் என்ன தீர்க்க தரிசனம் வர இருந்தாலும் அவருக்கு மேலே கர்த்தர் உங்களை உயர்த்த மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எலியா இருக்கும்போது எலிசாவை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினாரா? எலிசா கிட்ட பேசினாரா? எலியா இருக்கிற வரைக்கும் எலிசா கிட்ட பேச மாட்டார். ஆண்டவர் ஒரு புரோட்டோகால், ஒரு காட்லி ஆர்டர் வச்சிருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவின்ற மாதிரி குடும்பத்தில் குடும்ப தலைவன், தலைவி, பிள்ளைகள் என்று சொல்லி அந்த காட்லி ஆர்டருக்கு பாருங்க. அது மாதிரி இந்த தீர்க்க தரிசனத்திலையும் கூட கர்த்தர் அந்த ஆர்டர்ல கரெக்டா இருப்பார். உங்க சபைக்கு கர்த்தர் ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறாருன்னு சொன்னா உங்களுக்கு பெற்றுக்கொண்ட வெளிப்பாட்டை கொண்டு போய் உங்க பாஸ்டர்ட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு காரியத்தை கர்த்தர் உணர்த்துகிறார். அதை நீங்க பாஸ்டர்ட்ட சொல்லாம மற்றவங்கள்ட்டலாம் சொல்லி இந்த மாதிரி சொல்றாரு, இந்த மாதிரி கர்த்தர் சொல்றார், கலகத்தை ஏற்படுத்தக்கூடாது. இதனால் சபைகள் உடைந்திருக்கிறது, ஊழியங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. எதனாலும் சரி கார்பரேட்டா உட்கார்ந்து ஜெபித்து இந்த மாதிரி காரியம். அதுக்கு தான் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நீங்க பாருங்க, ஒரு சேலஞ்ச் கொடுக்கப்படுது. என்ன சேலஞ்சுன்னு சொன்னா, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருடைய கனவையும் சொல்லணும், கனவுக்குரிய அர்த்தத்தையும் சொல்லணும். கவனிங்க, ராஜாவுக்கு குறி சொல்ற மந்திரவாதிகள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் சொப்பனத்தை சொன்னா அது இன்டர்பிரேஷன் அவங்க எப்படியாவது குழப்பி சொல்லிடுவாங்க. ஆகவே ராஜா சொல்றாரு, எனக்கு ஒரு தேவ ஆவியானவருடைய சத்தம் கேட்கணும். என்ன? நான் பார்த்த சொப்பனத்தையும் சொல்லணும், அதற்குரிய அர்த்தத்தையும் சொல்லணும். தானியேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனம் பண்ணி இருக்கிறீர்கள். நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவிக்காமல் போனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது. எல்லாரையும் தலை சேதம் பண்ண போறேன், சிரச்சேதம் பண்ண போறேன். அப்புறம் ஆகையால் சொப்பனத்தை சொல்லுங்க, அப்பொழுது அதன் அர்த்தத்தையும் உங்களால் காண்பிக்க கூடும் என்று அறிந்து கொள்ளுவேன் என்றார். அர்த்தத்தையும் காமிக்கணும்னு சொல்லிட்டார். எல்லார் தலையும் இப்போ ரிஸ்க்ல இருக்குது. இதை கேட்ட தானியேல் என்ன பண்றாருங்க? 18ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தானியேல் இதை கேட்ட போது அவர் சொல்றாரு, இதை குறிச்சு ராஜா கிட்ட டைம் கேளுங்க, ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன். உடனே தானியேல் என்ன பண்ணுகிறார்? தானியேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான்.
அப்புறம் ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. தானியேல் இந்த காரியத்தை தன்னுடைய பிரேயர் பார்ட்னர்ஸ் ஆகி இருந்த அந்த 3 பேர் யார்? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தான். அவங்களுடைய ஒரிஜினல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனனியா, மிஷாவேல், அசரியா. அவங்க 3 பேருக்கும் இவர் போய் சொல்றாரு, இப்பா இதை கொஞ்சம் தயவு செய்து பாருங்க, இந்த மாதிரி ஒரு காரியம். நான் விசுவாசிக்கிறேன் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஜெபிச்சிருப்பாங்க. ஜெபிச்சுட்டு தானியேல் கிட்ட கர்த்தர் பேசுறாரு, பரலோகத்தின் தேவன் வெளிப்பாடுகளை தருகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அதனால தான் சொல்றேன், பிரேயர் பார்ட்னர்ஸ் வேண்டும், தீர்க்க தரிசன ஆவியுடையவர்கள். இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், இந்த காலை வேளைகளை எத்தனை பேருக்கு இந்த தீர்க்க தரிசன வரம் வேணும்? இதை குறித்து நான் இன்னும் அதிகமாக நாளைய தினத்தில் உங்களோட கூட பேச போகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஒவ்வொருவருக்கும் தீர்க்க தரிசன வரத்தை கொடுப்பாராக. பாருங்க, தீர்க்க தரிசியா மாத்துறது வேற, அது அப்புறமா ஜெபம் பண்ணிக்கலாம். ஆனா விசுவாசியா இருந்தா வரத்தை கர்த்தர் சபையில எல்லாருக்கும் இந்த தீர்க்க தரிசன வரத்தை கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். இன்ஃபேக்ட் பவுல் சொல்றாரு, தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த தீர்க்க தரிசன வரம் வேணும்? கையை உயர்த்துங்க, எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு இந்த தீர்க்க தரிசன வரத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வழிகளில் கரெக்டானது எது, தப்பு எது, இதையெல்லாம் புரிந்து கொள்ளுகிற அந்த தீர்க்க தரிசன வரோம். ஆண்டவர் பேசுகிற அந்த தீர்க்க தரிசன வரோம் எனக்கு வேணும். எல்லா வாயை திறந்து ஜெபிக்கலாமா? அந்நிய பாஷையில சத்தமா ஜெபம் பண்ணுங்க பாப்போம். அந்நிய பாஷையில வாயை திறந்து ஷகலதயான் துரபசே. அப்பா, தீர்க்க தரிசன வரத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. உம்முடைய வரத்தினாலே எங்களை நிரப்புங்கப்பா, இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் எங்க ஒவ்வொருவர் மேலும் அளவில்லாமல் இறங்கி வர வேண்டும். தாகத்தோடு கேட்டீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு உங்க மேல அந்த முத்திரையை போடுவார். ஆவியானவர் அச்சாரமாய் உங்க மேல முத்திரையை போட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்பா, ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு கண்ணீரோடு கேட்கிறாங்களே, தீர்க்க தரிசன அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே, தீர்க்க தரிசன வரத்தை தாங்க ஆண்டவரே. தீர்க்க தரிசனமாய் அவர்களோடு கர்த்தர் பேசணும். அந்த வரம் இன்னைக்கு கிரியை செய்வதாக ஆண்டவரே. இந்த 3 வரங்களும் உடைய பிள்ளைகளில் கிரியை செய்வதாக ஆண்டவரே. அந்நிய பாஷை வரும், வியாக்கியான வரும், தீர்க்க தரிசனம் வரும். இந்த 3 வரங்களும் உடைய பிள்ளைகள் மூலமாய் கிரியை செய்ய நான் ஊக்கமாய் ஜெபிக்கிறேன் அப்பா, ஊக்கமாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய நாவை தொடுங்க. ஏசாயா உதடுகளை நீ தொட்டபோது இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, அவருடைய நாமங்கள், அவர் எப்படி மரிப்பார், அவர் எப்படி பிதாவால் மீட்கப்படுவார், அவர் தழும்புகளால் குணமாகிறோம், எல்லாவற்றையும் அவர் எழுதி வைத்தாரே. அதே போல எங்களையும் ஒரு தீர்க்க தரிசியாய் மாற்றுங்கப்பா. தீர்க்க தரிசன வரத்தை நீங்க சில பேருக்கு தாங்க. தீர்க்க தரிசிகளா யாரை முன்குடுத்தினோ அவர்களையும் கூட முத்துரை போடும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இப்படி செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாட்கள் நாங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாட்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாட்கள், சபை எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நாட்கள், ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையிலே நடந்த அதே அற்புத அடையாளங்கள் நடக்க போகிற நாட்கள். ஆண்டவரே, அன்னைக்கு பேதுரு இந்த தீர்க்க தரிசனம் வரம் கிடைத்ததுனால தான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போய் கொர்நேலியுடைய வீட்டிலே எழுப்புதலே வந்ததுப்பா. இந்த தீர்க்க தரிசனம் வரோம் கிரியை செய்ததுனால தான் பவுல் அப்போஸ்தலனை கர்த்தர் பிரித்தெடுத்து புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிற அப்போஸ்தலனாய் நீங்க உயர்த்தினீங்கப்பா. அந்த வரம் தான் ஆண்டவரே, அந்த அபிஷேகம் தான்ப்பா, அந்த வரம் தான் ஆண்டவரே இன்னைக்கு சபைக்கு பக்தி விருத்தியையும் வளர்ச்சியும் கொண்டு வரப்போகிறது. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை மனதார நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. ஒருவராகிலும் இந்த இடத்துல வெட்கப்பட்டு போகக்கூடாது, அவருடைய வாழ்க்கையில தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது. அதற்காக தான்ப்பா எங்களுக்கு அந்நிய பாஷை வர வேணும், வியாக்கியானம் பண்ணுகிற வர வேண்டும், தீர்க்க தரிசனம் வர வேண்டும். உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு இந்த வரங்களை பெற்றுக்கொள்வார்களாக. சபை பக்தி விருத்தி அடைவதாக.
தேறினவர்களாய் நிறுத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாமே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென்.